எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கும் திட்டம் குறித்து பேசிய OS மணியன், அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அது அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில்தான் இருக்கும் என்று தெரிவித்தார். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய எம்எல்ஏக்களும் இருப்பார்கள் என்றும் அவர் கூறினார். என்னை போன்றவர்களிடத்தில் கார் இருக்கிறது. தாவேகாவை பொறுத்தவரை அந்த உறுப்பினர்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாகன வசதி இல்லை, உதவியாளர்கள் வசதி இல்லை, போக்குவரத்துக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதற்காக கார் வழங்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் நிறைய பேருக்கும் கூட கார் வசதிலாம் இருக்கு, அப்படி இருக்கிறவங்க அதை விட்டு கொடுக்கணுங்கிற மாதிரியான மக்கள் அப்படி இல்லை. இப்போ பல்வேறு திட்டங்கள் அமல்படுத்தப்படுகிற பொழுது அதில் அதாவது இல்லவே இல்லை என்பவர்கள் இருப்பார்கள், அதிலே கொஞ்சம் இருக்கிறது என்பவர்களும் இருப்பார்கள், சிலர் மிதமிஞ்சிய அளவில் இருக்கிறது என்று இருப்பார்கள். பல்வேறு நிலை இருக்குது. ஆனால் அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருகிற பொழுது அது எல்லோருக்கும் தான் என்று கொண்டு வருவோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.